Hello friends, welcome back to our channel. நான் உங்க பிரியா பேசுறேன். நான் உங்கள் மாலா சங்கரன். இன்னைக்கு என்னமா vlog பார்க்க போறோம்? இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் vlog போட போறோம். எஸ். என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வெண்பொங்கல். இவங்க பண்ற வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷலா இருக்கும். அதுவுமே பிரியாவோட ஃப்ரெண்ட் யாரோ கேட்டாங்க. வினோதினி மேம் தான் கேட்டாங்க. அந்த பொண்ணுக்காகவும் மேலும் தேவை விரும்பி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் நான் இப்போ பொங்கல் பண்ண போறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்க நினைக்கலாம் பொங்கல் தானே சொல்லிட்டு ஈஸியான ரெசிபி தான். பட் நான் நீ வீட்டில் பண்ண போறேன், அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பொங்கலுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாமா? இப்போ பொங்கலுக்கு இந்த டம்ளர் அளவு எடுத்துட்டு இருக்கேன். இதில் ஒன்று அரிசி எடுத்துட்டு இருக்கேன், பச்சை அரிசி எடுத்துட்டு இருக்கேன். சரியா? ஒரு பச்சரிசி. அதே டம்ளரில் அரை பயத்தம் எடுத்துட்டு இருக்கேன், 1/2 கிளாஸ். அதாவது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அரிசி 1/4 பயத்தம் போடுவாங்க. சரியா? சிலர் வந்து 1க்கு அரை. நான் வந்து எப்போதுமே இதான் போடுற ரேஷியோ, நம்ம அதில் போடுற ரேஷியோ இதுதான். 1 அரிசி அரை பயத்தம் பருப்பு. இன்னொன்று என்ன பயத்தம் பருப்பு வறுத்துப்பேன். நான் பருப்போடு வறுத்துப்பேன், அரிசி வறுக்க வேண்டாம். அப்படியே போட்டு பண்ணலாம், வறுக்காதையும் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், முந்திரி பருப்பு. அளவுக்கு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரே பச்சை மிளகா. மிளகு வந்து நான் முழுசாக போட மாட்டேன் எப்போதுமே, ஏன்னா வாயில் ஆப்பிடும் இல்லையா, அதனால் தட்டி வச்சுருக்கேன். 1 எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். பொங்கலுக்கு இந்த பெருங்காயம் போட நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த இஞ்சி அளவில் அதை உங்களுக்கு காமிக்க வச்சுருக்கேன். நெய் வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேன். உப்பு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு வறுத்துட்டு உங்களை வீடியோக்கு வரேன். அதாவது ரொம்ப சாப்பாடு வைக்க வேண்டாம், சூடானா போதும். இதே மாதிரி அரிசி லைட்டாக வறுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் அரிசி வறுக்க போகிறதில்ல, பாசிப்பருப்பு மட்டும் வறுத்துருவேன் லைட்டாக. இப்போ வந்து பொங்கல் தாளிச்சிடலாமா? இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த அரிசி 1க்கு 3 தண்ணி, 1க்கு 3 தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 1.5 எடுத்துருக்கேன் இல்லையா, 1 அரிசி அரை பருப்பு. ஸோ 1.5க்கு 4.5 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் முதல்ல அரிசி பருப்பு வேக வச்சுட்டுலாம், அப்புறம் தாளிக்கலாம். சரியா? இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். இல்லை நம்ம எப்படியும் பண்ணலாம். சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முதல்ல தாளிச்சுட்டுருவாங்க. முதல்ல தாளிச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பண்ணலாம். புரியுதா? இப்போ ஏன் நம்ம லாஸ்ட் தாளிக்கணும்னு சொன்னேன்னா, கொஞ்சம் வாசம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அது ஈஸியாக பண்ணோம், சீக்கிரம் பண்ணணும். என்ன செய்யலாம், நம்ம முதல்ல தாளிச்சு கொட்டிட்டு அப்போ தண்ணி அளந்து கொட்டிட்டு கொதிக்கிறது அரிசி பருப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? இப்போ தண்ணி வந்து 1க்கு 3 வச்சுருக்கேன் தண்ணி. சரியா? தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே இப்போ அரிசி பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கு, ஊறின்னு இருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம், ஒரு ட்ராப், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏமா தாளிக்கலாம், அதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்பேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் அப்படியே ஹோட்டல் மாதிரி தளதளன்னு வரும். இப்போ இந்த நெய் ஏன் போட்டிருக்கீங்க தண்ணியில்? நெய் போட்டால் தான் ஒட்டாமல் பொங்கல் ஒரு மாதிரி வரும். 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நெய்யே போட்டு திகட்டும் இல்லையா, அதனால் எண்ணெயும் போட்டால் அப்போ அந்த பொங்கல் வெந்து வரும்பொழுது அப்படியே அல்வா மாதிரி வரும். அதுக்காக இப்போ விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் துடி இஞ்சி கொஞ்சம் போட்டுறேன். மெயினாக என்ன செய்யணும், பெருங்காயம் அதில் போட்டுடுறேன். கல்லுப்பு போடுறேன். இல்லைன்னா கொதிக்கட்டும். பாருமா, தண்ணி இப்போ தலைக்குது இல்லையா. இப்போ நம்ம ரெடியாக அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் போட்டுடலாமா? அதில் என்ன போட்டுருக்கோம் ஏற்கனவே, கொஞ்சம் நெய் ஆயில் விட்டுருக்கோம், கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், களைஞ்சி வச்ச அரிசியே போடுறோம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம். அதான் ஸ்டீம் ஆரம்பிச்சிட்டு வெயிட் போட்டுடலாம். எவ்வளோ விசில்? 2 விசில் விடுவேன். குக்கரை பொறுத்து, அவங்க குக்கரை பொறுத்து. நம்ம வீட்டில் வந்து 2 விசில் விடுவேன். இதான் ஸ்டீம் ஆரம்பிச்சிட்டு வெயிட் போட்டுடுறேன். 2 விசில் இறக்கிட்டா சூப்பரான பொங்கல் ரெடி. உங்களுக்கு இறக்கிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கள் பாட்டி வந்து தாளிக்க போகிறாங்க. இப்போ நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், நெய் காஞ்சிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் பொங்கல். வாவ், செமையா ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் நல்லா குழஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு போட்டுட்டா வந்திருக்கேன். இருபச்செடி காஞ்சி போச்சு, நெய் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ தாளிச்சிடலாம். இந்த பாரு பிரியா, மிளகு வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிடுங்கள,
ஆமா. அதுக்காக நான் என்ன பண்ணுங்க, இது பாரு இடிச்சு போட்டு 2 ஒன்றா இடிச்சு போட்டிருக்கேன். ஜீரகம் ஏற்கனவே அது பெருங்காயம் போட்டுக்கோ நம்ம இல்லையா, ஆமா. இருந்தாலும் கட்டி பக்கம் விட பெருங்காயம் நல்லா பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் இதையும் போட்டுடலாம். மறுபடியும் போடணுமா? கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும். கரைஞ்சிடுமா? ஆ, முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான்ல? ஆமாம். முந்திரி எது? முந்திரி. முந்திரி கண்டிப்பாக போடணும், நிறைய போட்டுக்கலாம். நம்ம வீடு அது மாரி சாப்பிட பண்ணிக்கலாம். முந்திரி அதுக்காக நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான் சரியா. போட்டால் நல்லா பொங்கல் வாசனையாக இருக்கும். இஞ்சி பெருக்கிடு. இஞ்சி வந்து நான் பச்சையாக போட்டிருக்கேன், பொங்கலில் போட்டிருக்கேன். இதுலேயும் இருக்காங்க இன்னொன்று கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ அந்த பக்கத்தில் அடுப்பு அனுப்பிடலாம். அமைச்சிட்டு இப்போ என்ன செய்யலாம், நம்ம இதை அப்படியே பொங்கலை ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ பொங்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு சரியா. இப்போ சரி, இப்போ சூடான பொங்கல் ரெடி. இந்த பாருங்க ரெடி ஆயிடுச்சு, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு காம்போவா தேங்காய் சட்னி. சுட சுட பொங்கல் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான், எல்லோரும் பண்ணுறது தான். நீங்கள் நான் பண்ணது உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனல் எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.